அண்மையில் பீகாரில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இந்த வெற்றி அப்படின்றது நிதிஷ்குமார் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் பாஜகவுக்கும் முக்கிய பங்கு இருக்கிறதா சொல்லப்பட்டது. ஒட்டுமொத்தமாக பீகாரில் இருக்கக்கூடிய 243 சட்டமன்ற தொகுதிகளில் 202 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் கைப்பற்றியிருந்தாங்க. இந்த வெற்றிக்கு 3 விஷயங்களை முக்கியமான காரணங்களாக சொன்னாங்க. ஒன்று, கூட்டணி கணக்கு. ரெண்டாவது, நிதிஷ்குமார் தலைமையிலான அரசுக்கு இருந்த ஆதரவு. மூன்றாவது, பெண்களுடைய ஆதரவு. ஸோ இந்த 3 விஷயங்களும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தது அப்படின்றது தான் அரசியல் நிபுணருடைய கருத்தாக இருக்குது. பெண்களுடைய வாக்கு அப்படின்றது இந்த வெற்றியை பல மடங்கு உறுதி செஞ்சதுக்கான காரணம், தேர்தலுக்கு முன்னதாக அறிவிக்கப்பட்ட ஜீவிகா ஸ்கீம். அதாவது நம்ம ஊரில் மகளிர் உரிமை தொகை மாதிரி பீகாரில் பிரதம மந்திரி நரேந்திர மோடியால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. அதாவது ஒட்டுமொத்தமாக 1.4 1,40,00,000 பெண்களுக்கு நேரடியாக அவங்களுடைய வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் செலுத்தக்கூடிய திட்டம். செப்டம்பர் 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி இந்த திட்டத்தை தொடங்கி வச்சு முதல் கட்டமாக 75 லட்சம் பெண்களுடைய வங்கி கணக்கில் 10,000 ரூபாயை வரவு வைக்கிறார். ஸோ இதன் மூலமாக பெண்களுக்கான உரிமை பாதுகாக்கப்படும் அப்படின்றது தான் அரசுடைய முழக்கமாக இருந்துச்சு. இப்போ தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு. பாஜக தலைமையிலான அரசு தற்போது நிதிஷ்குமார் தலைமையிலான அந்த கூட்டணி அப்படின்றது மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. ஆட்சியும் அமைச்சிருக்காங்க. இப்போ 1.4 கோடி பெண்களுக்கு வரவு வைக்கப்பட்ட விஷயத்தில் ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு. அதாவது பெண்களுக்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட இந்த ஸ்கீம் அப்படின்றது இப்போ ஆண்களுடைய வங்கி கணக்கிலையும் பணம் வரவு வைக்கப்பட்டிருக்கூடிய விஷயம்தான் பூதாகரமாக மாறியிருக்கு. அதாவது பீகாரில் இருக்கக்கூடிய தர்பங்கா மாவட்டத்தில் 470 ஆண்களுடைய வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் தொகை வரவு வைக்கப்பட்டது தான் இப்போ சர்ச்சைக்கு முக்கியமாக காரணமாக இருக்குது. இந்த 470 ஆண்கள் யார் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு அடையாளப்படுத்தியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் அவங்க வெவ்வேறு ஸ்கீமில் பயன்பெற்றிருக்காங்க. இந்த ஜீவிகா ஸ்கீம் அப்படின்றது முழுக்க முழுக்க மகளிர் உரிமை தொகை மாதிரி பெண்களுக்கு மட்டுமே அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்தின் கீழே எப்படி 10,000 ரூபாய் ஆண்களுடைய வங்கி கணக்கில் போச்சு அப்படின்றதான் எதிர்க்கட்சிகள் பிரதானமாக முன்வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. அப்படியே இந்த தொகை ஆண்களுடைய வங்கி கணக்கில் வரவு வச்சிருந்தாலும் கூட உடனடியாக அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்க முடியும். ஆனால் 2.5 மாதம் கழித்து இப்போ நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது தவறுதலாக வரவு வைக்கப்பட்ட அந்த 10,000 ரூபாயை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ண அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ஆண்களுடைய வீட்டுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக அந்த பயன்பெற்ற ஆண்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேர்தலுக்காக தான் எங்களுக்கு உரிமையானது இந்த 10,000 ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்க, நீங்கள் எங்களுக்கு 10,000 ரூபாயை கொடுத்தீங்க, நாங்கள் உங்களுக்கு வாக்களித்தோம், இப்போ 10,000 ரூபாய் நான் உங்களுக்கு திருப்பி தரணும் அப்படின்னா என்னுடைய வாக்கை திருப்பி கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அரசியல் விவாதத்தை கிளப்பியிருக்கு. இன்னொரு பக்கம் பலரால் இந்த 10,000 ரூபாயை திருப்பி தர முடியாத நிலை இருக்குது. அதாவது தேர்தலுக்கு முன்னதாகவும் பண்டிகை காலத்தின் போதும் இந்த 10,000 ரூபாய் கொடுக்கப்பட்ட நிலையில் பலர் திருவிழாக்களில் இதை செலவழிச்சிருக்காங்க. ஒரு சிலர் ஆடு, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கியிருக்காங்க, வாழ்வாதாரத்தை அது மூலமாக அமைச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்களுடைய தினசரி கூலி அப்படின்னு பார்த்தா 300 ரூபாய் தான், எங்களால் இந்த தொகையை எப்படி திருப்பி தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பணம் கொடுத்தீங்க, நான் உங்கள் வாக்களித்தேன், ஸோ 2 பேருக்கும் கணக்கு நேராகிடுச்சு, இந்த பணத்தை கேட்காதீங்க, தங்களுடைய இயலாமையை அதன் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க. இது பீகாரில் இருக்கிற கட்சிகள் மட்டுமில்லை, தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. ஸோ இப்போ அரசியல் கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்களுடைய பார்வையில் இந்த பணம் அப்படின்றது வாக்குக்காக கொடுக்கப்பட்டதாக தான் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விமர்சனத்தை முன் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பீகார் அரசு என்ன முடிவெடுத்திருக்காங்க, இந்த விஷயத்தை ரொம்ப நெருக்கடி கொடுக்க வேண்டாம், மக்கள்கிட்ட அதிகமாக நெருக்கடி கொடுக்க வேண்டாம். ஒருவேளை அந்த பயனருடைய வீட்டில் யாராவது பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்டில் அதை டேலி பண்ணிவிடுங்க, அவங்களுடைய பேரில் இதை மாற்றிடுங்க, பணத்தை திருப்பி பெறுவதற்காக ஒரு அதிரடி முடிவுகளில் அதிரடி நடவடிக்கையில் இறங்க வேண்டாம், ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமரசமாக போகக்கூடிய முயற்சியில் இப்போ அரசு ஈடுபட்டிருக்கு. ஆனால் இருந்தாலும் கூட இந்த விஷயம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு.